ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யார் வேணாலும் இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். 1 சென்டிமீட்டர் அகலமும் 1.5 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீடில் பேக் சைட் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாரீ கலரில் சில்க் த்ரெட் எடுத்து 6x6 ஸ்ட்ராண்டாக போட்டு எடுத்துக்கோங்க. அதோட எண்டில் டபுள் நாட் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸோட ஒரு கார்னரில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்து இப்போது இன்னொரு கார்னரில் பஞ்ச் பண்ணணும். ஆனால் அந்த நீடில் எங்கிட்டிருந்து எடுக்கணுன்னா முன்னாடி நம்ம த்ரெட் எடுத்துருப்போம்ல, அதுக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணி நீடில் பிடிச்சி இழுக்கணும். இப்படி இழுக்கும்போது அந்த த்ரெட்டு சிக்காகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த த்ரெட்டை வச்சு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு பண்ணும்போது அதிகமாக சிக்கு வருது, உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இந்த த்ரெட்டை வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோன் கூட ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை கூட வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளிப் ஸ்டோன்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒர்க் இன்னும் கிராண்ட் லுக்காகவே காட்டும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி டபுள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தின்னான எம்மிங் நீடில் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை சிங்கிளாக தான் நான் போட்டு எடுத்திருக்கேன். எண்டில் அந்த சிங்கிளாக போட்டிருப்போம்ல, அந்த 2 த்ரெட்டையும் நாட் போட்டுக்கோங்க சேர்த்தாப்பில். நெக்ஸ்ட் பாக்ஸோட ஏதாச்சும் ஒரு சைடில் சென்டரில் குத்தி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம ஒரு குட்டி லாக் போட்டு தான் எடுப்போம், அதாவது ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு தான் எடுப்போம். அதுக்காக பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸை சுற்றி கட்பீடால் நான் பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். 3 கட்பீட் எடுத்திருக்கேன். நான் அதை எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கட்பீட்டோட எண்டில் பஞ்ச் பண்ணி அந்த 2 கட்பீடுக்கு முன்னாடி நீடில் வர மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணணும். இப்போது அந்த 2 கட்பீடுக்கு உள்ள நீடில் விட்டு வெளியே எடுக்கணும். ஏன் இப்படி பண்ணுறேன்னா அப்போ தான் அந்த ஸ்டிச் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா நகல ஆரம்பிச்சிரும். மறுபடியும் அந்த கட்பீட்டோட எண்டில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த டைரெக்ஷனில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது நீடில் மேலே குத்தி எடுத்து மறுபடி கீழே குத்தி எடுப்போம். அது ரொம்ப குட்டி ஸ்டிச்சாக இருக்கும், ஏன்னா அந்த ஷார்ப்னஸ்க்காக. மறுபடியும் அந்த கட்பீட்டோட எண்டில் பஞ்ச் பண்ணி நான் எடுத்திருக்கேன். மறுபடியும் 3 கட்பீட் லோட் பண்ணியிருக்கேன். முன்னாடி எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் அந்த கட்பீட்டோட எண்டில் பஞ்ச் பண்ணி 2 பீடு விட்டு அதுக்கு முன்னாடி அந்த நீடில் வர மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் அந்த 2 கட்பீடுக்குள்ளே நீடில் விட்டு அந்த த்ரெட்டை அந்த கட்பீடுக்குள்ளேருந்து வர மாதிரி எடுத்துக்கணும். மறுபடியும் 3 கட்பீட் நம்ம லோட் பண்ணிக்கலாம். அந்த கட்பீட்டோட எண்டில் பஞ்ச் பண்ணி 2 பீடுக்கு முன்னாடி இருந்து நீடில் எடுத்து அகைன் அந்த கட்பீடுக்குள்ளே நீடில் விட்டு த்ரெட்டை எடுக்கணும். இப்போது இந்த கட்பீட்டோட எண்டில் பஞ்ச் பண்ணிக்கணும். இதே மாதிரி அந்த பார்டர் ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சுகர் பீட்ஸை வச்சு எப்படி இந்த லீவ்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸோட ஒரு சைடில் சென்டரில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு குட்டி லாக் போடணும். எப்படி லாக் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு குட்டி ஸ்டிச், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 3 கட்பீட் எடுத்துக்கோங்க, கோல்டன் கலர். அதை இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க.
அந்த கட் பீட்டோட எண்டில் பஞ்ச் பண்ணி 2 பீடுக்கு முன்னாடி நீடில் எடுத்து அந்த 2 கட் பீடுக்குள்ளே நீடில் விட்டு எடுக்கணும். நெக்ஸ்ட் saree கலரில் 3 சுகர் பீடு எடுத்துக்கோங்க. முன்னாடி எப்படி ஸ்டிச் பண்ணமோ சேம் ப்ராசஸ் தான். அந்த சுகர் பீடோட எண்டில் பஞ்ச் பண்ணி 2 பீடுக்கு முன்னாடி எடுத்து அந்த 2 சுகர் பீடுக்கு உள்ளக்க நீடில் விட்டு எடுக்கணும். அந்த ஸ்டிச் அதோட முடியாதனாடி அந்த லாஸ்ட்டில் நம்ம நீடில் வந்து பஞ்ச் பண்ணி உள்பக்கமாக நீடில் பிடிச்சி இழுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஒரு பீடு மேலே உள்ள ஒரு பீடை விட்டுட்டு அதுக்கு அடுத்துள்ள பீடு கிட்டத்தில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லீஃப் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். மறுபடியும் 3 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண அந்த லைன் பக்கத்தில் நெருக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது அந்த லாஸ்ட்டு சுகர் பீட் இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் பஞ்ச் பண்ணி 2 சுகர் பீடு முன்னாடி விட்டு நம்ம அந்த நீடில் வெளியே எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி நான் பண்ணுறேன்னு. இப்போ மறுபடியும் நம்ம 3 சுகர் பீடு வந்து லோட் பண்ணிக்கணும். மறுபடியும் நல்லா நெருக்கமாக வச்சுக்கிட்டு அந்த லாஸ்ட்டு சுகர் பீட் பக்கத்தில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. பஞ்ச் பண்ணி அந்த சுகர் பீடை விட்டுட்டு அதுக்கு கீழே அந்த நீடில் வர்ற மாதிரி பிடிச்சிழுக்கணும். பாருங்கள் இப்படி இருக்குன்னு. மறுபடியும் 3 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. அந்த சுகர் பீட்டோட எண்டில் பஞ்ச் பண்ணணும். இப்போ என்ன ஆகும்னா அந்த பாக்ஸோடைய சென்டரில் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பஞ்ச் பண்ணி மேலே அந்த சுகர் பீட் இருக்குல்ல அதை விட்டுட்டு செகண்ட் சுகர் பீட் கிட்டத்தில் வந்து நீடில் வர்ற மாதிரி நம்ம நீடில் எடுக்கணும் வெளியே. இப்போது ரைட் சைடில் எப்படி அந்த லீஃப் ஃபார்ம் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுலேயும் சைடில் 3 லீஃப் வர மாதிரி தான் இருக்கும். அதாவது 3 தடவை அந்த சுகர் பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ எப்படி அந்த லீஃப் கிடச்சிருக்குன்னு பாருங்கள், அழகாக கிடச்சிருக்கா. இதே மாதிரி மற்ற 3 சைடும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மற்ற 3 சைடும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த 2 லீஃப்க்கும் நடுவில் நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு சக்கரியும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அந்த சுகர் பீடை விட்டுட்டு சக்கரிக்கு உள்ளக்க நம்ம வந்து பஞ்ச் பண்ணணும். மொத்தம் 3 சக்கரி வைக்கணும் ஒவ்வொரு சைடும். அந்த சக்கரிக்கு கீழே தெரியாத மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். சென்டரில் ஒரு சக்கரி, சைடு 2லேயும் 2 சக்கரி. மறுபடியும் ஒரு சக்கரியும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சுகர் பீடை விட்டுட்டு சக்கரிக்கு உள்ளக்க பஞ்ச் பண்ணுங்கள். வெளியே தெரியாத மாதிரி சக்கரிக்கு கீழேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 பண்ணணும் இல்லையா. நெக்ஸ்ட் அந்த சக்கரி வி ஷேப்பில் இருக்கா, அதுக்கு நடுவில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அது நடுவில் சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி வி ஷேப் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. அந்த சுகர் பீடை வி ஷேப்காக ஸ்லாண்டிங்காக வச்சுக்கிட்டு அந்த சுகர் பீடோட எண்டில் பஞ்ச் பண்ணி 2 பீடுக்கு முன்னாடி நீடில் எடுத்து அந்த 2 பீடுக்கு உள்ளக்க நீடில் விட்டு எடுத்துக்கணும். மறுபடியும் சென்டரில் பஞ்ச் பண்ணி 3 சுகர் பீட் எடுத்து வி ஷேப்பில் வச்சுக்கோங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் முன்னாடி அதே மாதிரி பண்ணிக்கணும். மறுபடியும் சென்டரில் பஞ்ச் பண்ணி 3 கட் பீட் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கட் பீட்டோட எண்டில் பஞ்ச் பண்ணி 2 பீடுக்கு முன்னாடி இந்த த்ரெட் எடுத்து 2 பீடுக்குள்ளே நீடில் விட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம 4 சைடும் பண்ணிக்கணும். 2 லீஃப்க்கு நடுவில் பண்ணணும். ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னாடி திருப்பி லாக் போட்டுக்கோங்க. அண்ட் இது 2க்கு நடுவில் ஒரு ஒயிட் கலர் பீடு வைக்கணும். அதுக்கடுத்து முதல்ல த்ரெட் எடுத்து ஒரு சின்ன லாக் போட்டுட்டு ஒரு ஒயிட் கலர் பீடு, சுகர் பீடு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எவ்வளோ அழகாக ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை புரியலை, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் புரியலைன்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்து திருத்திக்கிறதுக்கு எனக்கு அது உதவியாக இருக்கும்.